ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதில் லாஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல லாஸ்ட் சப்டிவிஷன் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும், ரூட்டோட நேச்சர் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் ரூட் ரியல் ரூட்டாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சால்வ். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது சொல்யூஷன், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது 2x² மைனஸ் 6x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது இன் ஜென்ரல் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்ல தான் இது இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், ஏ வேல்யூ எடுக்கலாமா? ஏங்கிறது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² விச் இஸ் 2. அடுத்து b ஈக்குவல் டு என்னது -6 அண்ட் c ஈக்குவல் டு 3. ஓகே, சி வேல்யூ 3 ரைட்டா? சரி, இப்ப எனக்கு நேச்சர் ஆஃப் தி ரூட் வேணும். நேச்சர் ஆஃப் தி ரூட், ரூட்ஸ் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறதோட நேச்சர் வேணும். ஃபார்முலா என்னது டி ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. சரியா? ஸோ அப்ப டி ஈக்குவல் டு b², பிக்கு வேல்யூ என்னது -6. அப்ப -6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ வேல்யூ என்னது 2 இன்டூ சி வேல்யூ என்னது 3. ஓகே, சரி, -6² என்னது 36 மைனஸ் 4 2s are என்னது 8 இன்டூ 3. ஓகே, which is nothing but 36 minus 24. ரைட்டா? 36ல 24 கிடைச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 12. அப்ப டியோட வேல்யூ எப்படி இருக்கு கிரேட்டர் தேன் 12. டியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 12, அதான் டியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0, அதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. டியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா ரூட்ஸ் என்னது டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ரூட்ஸ் எப்படி இருக்கும் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ரெண்டு வெவ்வேறு ரியல் ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே வேற மாதிரி இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரியல் ரூட்ஸ்ங்கிறதுனால நம்ம ரூட்ஸை கண்டுபிடிச்சாகணும். அப்போ தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் கிவன் பை, ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூட்ஸ் ஆர் கிவன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a. சரியா? இம்ப்ளைஸ் மைனஸ் ஃபார்முலால இருக்கு, பியோட வேல்யூ என்னது அகெயின் -6. ஓகே, அப்ப மைனஸ் ஃபார்முலால இருக்கிறது இன்னொரு ஒரு -6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி வேல்யூ என்னது 12, டி வேல்யூ 12 ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ ஏ வேல்யூ என்னது 2, ஏ வேல்யூ வில் பி 2. சரியா? இப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பிளஸ். ஓகே, அப்ப 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் 2 6 ஆர் 2 3s ஆர். அப்ப குரூப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு 2 ரூட் 3ன்னு கிடைக்குமா? ரூட் 12 எப்படி எழுதிக்கலாம் 2 ரூட் 3ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ ரூட் 12க்கு பதிலாக என்னது 2 ரூட் 3 டிவைடட் பை என்னது 4. ஓகே, சரி, இப்ப இந்த பிளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ண போறேன், நான் ஸ்பிளிட் அவுட் பண்ணி எழுத போறேன். ஓகே, ஸோ அதை அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபர்ஸ்ட் என்னது பிளஸ் 2 ரூட் 3 by 4 and 6 minus 2 root 3 by 4. ஓகே, ஸோ இப்போ இங்க மேல எப்படி இருக்கு, இந்த டேர்மும் மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்கு. சரியா? அப்ப கீழே என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s ஆர், அப்படி இல்லாட்டி இன்னும் உங்களுக்கு புரியணும்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்ப்ளைஸ் மேல ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தீங்கன்னா 2 வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும் 3 மைனஸ் ரூட் 3 பை 4 அண்ட் 3 பிளஸ். அடுத்து அதே மாதிரி இங்க 2 வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும் 3 மைனஸ் ரூட் 3 பை 4. இப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கு 3 பிளஸ் root 3 by 2 and 3 minus root 3 by
2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ரூட்ஸ். அப்போ தேர்ஃபோர் the roots of the quadratic equation are 3 plus root 3 by 2 and 3 minus root 3 by 2. ஓகே, ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை எக்ஸ்பிளைன் டு ஆல் யோர் டவுட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 3 சம் பார்த்துருக்கோம். 3 கேட்டகரியில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. கூடிய சீக்கிரத்தில் அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ்னால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ரிப்ளை டு ஆல் யோர் கமெண்ட்ஸ். முக்கியமாக இந்த வீடியோஸை லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, ஸ்டேட் போர்டு சிபிஎஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இஸ் அ பெஸ்ட் வெல்த். ஓகே, ஸோ help others with a smile. Thank you. Stay tuned with Learn Max Easier.